டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக பிறந்திருக்கும் என்று நம்புகின்றேன். நம்பிக்கைகளோடு, கனவுகளோடு, புதிய தேடல்களோடு உங்களுடைய புதிய பயணம், புதிய வருடம் உங்களை வரவேற்றிருக்கின்றது. ஆகவே அந்த வரவேற்பில் நாங்கள் இன்று ஒரு உற்சாகமான ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு அள்ளி வழங்கலாம் என்ற நம்பிக்கையோடு நான் இன்று வந்திருக்கிறேன். மிகவும் உற்சாகமாக இருக்கின்றது. ஏனென்றால் இளைய ஸ்வரங்கள் என்ற இந்த நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இளையவர்களுடைய தேடல், இசை தேடல், அவர்களுடைய திறன்கள் எங்களுடைய சமூகத்தில் எவ்வாறு பரிணமிக்கின்றது, எவ்வாறு வெளிச்சத்தை தருகின்றது, அவர்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தருகின்றது என்று பார்க்கும் பொழுது நிறையவே எங்களுக்கும் உற்சாகம் தருகின்றது. அந்த வகையில் நான் ரசித்த ஒரு இளையவர் என்று சொல்லலாம், ராயன் ஆரிஃப் அவர்களை நாங்கள் இன்று வரவேற்க இருக்கின்றோம். அவருடைய சின்ன குழந்தையிலிருந்து அவருடைய பாடல்களை நான் மேடையில் கண்டு வருகின்றேன். ஒரு கட்டிளம் பருவமுடைய இளைஞனாக இப்பொழுது வளர்ந்து கொண்டு வருகின்றார். அவருடைய குரல்கள் எப்பொழுதுமே உள்ளத்தை தொடுகின்ற உற்சாகமான குரல்களாக இருக்கின்றன. அவருடைய வளர்ச்சி, அவருடைய பயணம், இசை தொடர்பான அவருடைய கனவு, தேடல் அத்தனையும் இன்று அவருடைய இசை வெள்ளத்தோடு அள்ளித்தர எங்களுக்காக காத்திருக்கின்றார். உங்களுடைய கைதட்டல், உங்களுடைய வரவேற்போடு எங்களுடைய ராயன் ஆரிஃப். அறிவாயம்மா கேள்வியோடையே ராயன் என்னை பார்த்து இந்த பாடலை, இந்த ராகங்கள் 16 உருவாகும் வரலாறு, அந்த பாடல் எப்பொழுதுமே யாருக்குமே எல்லோருடைய மனங்களிலும் சட்டண்டு பல சந்தோஷங்களை தருகின்ற பாடல். நல்ல பாடலோடு ராயன் வந்திருக்கிறீங்க. உங்களோட மெய்வெளி கூடாக புது வருஷத்துல வரவேற்கிறேன். உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் ராயன். யூ டூ. இட்ஸ் a great pleasure இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். and thank you to Rajitha auntie and Mayveli TV for inviting me today, and it's a great pleasure today. எங்களுக்கு நிறையவே சந்தோஷம் இருக்கும் பார்க்க. இளையம் துடிப்புள்ள உற்சாகமான பிள்ளைய நேர காண்றது எனக்கு சந்தோஷம். நிறைய நீண்ட நாள் என்னுடைய ஆவல் ராயன் ஒரு நாள் மெய்வெளியில் நான் நேர்காணல் காணணும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை காணணும். உங்களுடைய பெற்றோர்கள் நிறையவே ஆர்வமாக உங்களுக்கு பின்னால் எப்பயும் இருக்கிறத நாங்கள் பார்க்கும்போது உற்சாகம் வாரது எனக்கு. அப்படி ஒரு நல்ல பெற்றோர்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. நீங்கள் நல்ல பெரிய ஸ்டாராக வருவீங்க என்ற நம்பிக்கை இருக்கிறது. சரி, நாங்கள் முதலாவது கேள்வியுடைய நாங்கள் தொடங்கல. நிறைய பாடலாம், கேள்விக்கு பதிலாக பாடல் நிறைய இருக்கு. ஆனால் அவர் ராயன் தனியாக பாட்டு மட்டும் இல்லை, அவருடைய ப்ரொஃபைலை பார்த்தா அவர் ஒரு நிறையவே இந்த சின்ன வயசில் நிறைய சாதிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. ரைட், பாடலாம், பாடகனாகலாம், ஒரு ஸ்டாராக வரலாம் என்ற அந்த தூண்டுதல், அந்த இன்ஸ்பிரேஷன் அல்லது ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருந்து எப்போ உங்களுக்கு வந்தது? எப்படி ஆரம்பிச்சது உங்களுடைய அந்த பாட்டுக்கான அந்த பயணம்? ஜெனி. ஸோ சொல்லணுன்னா 7-8 வயசு 9 இருக்கும். 7-8-9 வயசு இருக்கும். அப்பா வந்து நல்லா பாடுவார். அப்பா வந்து நிறைய பாட்டு கேட்பார். என்னோட பாட்டியும் நிறையா பாட்டு கேட்பாங்க. ஸோ காரில் போயிட்டு இருக்கும் போது பாட்டெலாம் ப்ளே பண்ணுவாங்க. அந்த சாங்ஸை நான் வந்து மெமரைஸ் பண்ணி நானும் திருப்பி பாட பார்ப்பேன், ட்ரை பண்ணுவேன். அண்ட் ஒரு 9 வயசு இருக்கும் போது அப்பா வந்து ஒரு சின்ன கீபோர்டு வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த சின்ன கீபோர்டில் நான் வந்து ப்ளே பண்ண ட்ரை பண்ணுவேன் டிஃப்ரெண்ட் சாங்ஸை. அண்ட் அப்பா இதை பார்த்துட்டு சொல்லுவார், உனக்கு பாட முடியுது, உன்னை கூட்டிகிட்டு போகலாமா கிளாஸஸ்? எனக்கு வேணாம், போக முடியாது, எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ சின்ன வயசு தானே. ஸோ ஒரு தடவை அவங்க மியூசிக்கல் அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. உங்களுக்கு தெரியும்ல, அந்த ட்ரெடிஷ்னலாக ஊதுபத்தி எல்லாமே போட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி வர. கர்நாடக சங்கீதத்துக்கு போயிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் லைக் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து எனக்கே வந்து மியூசிக் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா அப்போதான் வந்து அப்பா வந்து உண்மையை தான் சொல்கிறாரு, தப்புக்கு சொல்லல. அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நானாக வந்து கர்நாடிக் மியூசிக் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து விஜயலக்ஷ்மி மேம்கிட்ட கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ லைக் பேசிக் திங்ஸ் லைக்
Sarali Varsai, Jante Varsai, that Varsai, basic components of Carnatic music. And then slowly நான் வந்து ஹிந்துஸ்தானி வோக்கல்ஸும் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். டிஃப்ரெண்ட் ஜான்ரா பண்ணணும்னு உஸ்தாத் ரோஷன் அப்பாஸ் கான் ஜின்னு ஒரு கசல் சிங்கர் ஃப்ரம் லண்டன், அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருந்தேன். அது எத்தனை வயசில் ஹிந்துஸ்தானி படிக்க ஆரம்பிச்சிங்க? இப்போ நான் நேரடியாகவே நாங்கள் ட்ரைனிங் போயிட்டோம். எத்தனை வயசில் ஹிந்துஸ்தானிக்கு போனீங்க? இப்போ கர்நாடிக் மியூசிக் தான் 8 வயசில் 9 வயசில் அப்பா கொண்டு விட்டுருக்காரு இல்லையா? அந்த ஊதுபத்தி எல்லாம் கொளுத்தி உங்களை பயமுறுத்துற விஷயம் அது ஒரு 7-8 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஆக்சுவலி இன்னொரு கர்நாடிக் டீச்சர், ஒரு ஹீஸ் அ ஸ்கூல் டீச்சர் ஃப்ரம் பொள்ளாச்சி. இஸ் அ வெரி ரெஸ்பெக்டட், இஸ் ஒன் ஆஃப் மை மெயின் டீச்சர்ஸ் நவ். ஸோ இஸ் கால்ட் செந்தில் மாஸ்டர். அவர்கிட்ட போனதுக்கப்புறம் நான் வந்து ஹிந்துஸ்தானி வோக்கல்ஸ் போக ஆரம்பித்தேன். டிஃப்ரெண்ட் ஜான்ரா எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் ஒரு சிங்கிங் ஸ்டைலை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நான் வந்து போக ஆரம்பித்தேன். அழகாக சொன்னீங்க. எப்படி நீங்கள் உங்களுடைய கற்கிணறு எப்படி பாடலுக்குள்ளே நீங்கள் உள்ளுக்க வந்தீங்கன்னு சொல்லி. உங்களுக்கு கூட இப்போ ட்ரைனிங் எடுத்துருக்கிறீங்க, படிச்சிருக்கிறீங்க, அப்போ பாடலாம்னு சொல்லியிருக்கிறார். உங்களுடைய முதல் மேடை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஞாபகம் இருக்கா? எப்படி அந்த ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரொம்ப ஞாபகம் இருக்குது. ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ நல்லாவே ஞாபகம் இருக்குது. இப்போது எல்லாரோட வாழ்க்கையிலையும் அம்மா வந்து ஃபஸ்ட்டு பிகினிங். அம்மா தான் உங்களை வளர்க்குறாங்க. ஃபஸ்ட்டு பர்சன் இன் யுவர் லைஃப், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அம்மா தான். அதே மாதிரி என்னோட மியூசிக் ஜர்னியில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஒரு பாட்டு வந்து அம்மாவை பற்றி தான் நான் பாடினேன் ஸ்டேஜில். It's called R.R. Iraro. Wow. I sang it when I was like around 10 years old, 9 years old, 10 years old, yeah. அந்த பாட்டு நீங்கள் சொல்லும் பொழுது அப்பாவை நான் அடிக்கடி எல்லா இடம் பார்த்துருக்கேன். உங்களுக்கு பின்னால் அப்பாவே நான் இருக்கிறத பார்த்தேன்னா நான் அம்மாவுடைய அந்த டச்சிங், அம்மா என்ற அந்த ஃபீல் வந்து எப்பயுமே மாறாது. அவங்க எப்பயுமே பின்னால் இருப்பாங்கள்ல. அந்த பாடல் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கு நீங்கள் அந்த சின்ன வயசில் பாடியிருக்கிறீங்க மேடையில், திரும்ப பாடியிருக்கீங்களா? அந்தந்த மேடையில் அந்த பாடு நீங்கள் பாடிக்க உங்களுக்கு எப்படியான ஃபீல் வாரது? ஒருக்கா பாடியிருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் சாங் அதை பாடினீங்களா, இல்லாட்டி திரும்ப பாடியிருக்கிறீங்களா? தடவை பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏன்னா தடவை பாடும் போது ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு, கையெல்லாம் நடுங்குச்சு, வாய்ஸ்லாம் நடுங்குச்சு. எப்படி பாடுவேன் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த கைத்தட்டல் கேட்டதுக்கப்புறம், ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கேட்டதுக்கப்புறம், அப்புறம் செகண்ட் ஸ்டேஜில் பாட இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ இந்த சாங் வந்து என்னோட ஐகானிக், லைக் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாடல். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து சில ஸ்டேஜஸ் போகிறப்போ இந்த பாட்டை சூஸ் பண்ணுவேன். நான் வந்து இந்த பாட ஒரு ரிமெம்பரன்ஸாக தான் என்னோட ஸ்டார்ட் ஆஃப் மை மியூசிக்கல் ஜேர்னி அப்படின்னு நான் வந்து சூஸ் பண்ணுவேன் இந்த பாட்டை. நல்ல வெரி டச்சிங்காக இருக்குது ராய். நீங்கள் சொல்லும் பொழுது அந்த டச்சிங்கோட அந்த ஃபீலோட நான் இந்த மேடையே நான் டிசப்பாயின்ட் பண்ண விரும்பல. உங்களுக்கு விருப்பமான அந்த பாட்டோட நாங்கள் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பாடலாமா? டெஃபினெட்லி. எல்லாருக்கும் விருப்பமான R.R. Iraro வந்து சொல்லும் பொழுதே அந்த தாலாட்டு மனசுக்குள்ளே வந்து இதமாக மெல்ல தட்டி விடுற ஒரு தாலாட்டாக இருக்குது. இந்த புது வருஷம் எல்லாருக்கும் அமைதி, சந்தோஷம், அந்த தட்டுதல், அந்த மென்மை உணர வேண்டிய ஒரு காலத்தின் தேவை இருக்கிறது. ராயன் உங்களுக்காக அந்த பாடலோட வந்தது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இது உங்களுக்காக ராயனுடைய பாடல் R.R. Iraro. R.R. Iraro நான் இங்கு பாட, தாயினி கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. R.R. Iraro நான் இங்கு பாட, தாயினி கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்கமே, வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே. R.R. Iraro நான் இங்கு பாட, தாயினி கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. பேரில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே. ஊர் கண் என்ற மேலே பட்டாலும் உயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள்
பாடங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா. மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா. காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ. சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ. இறைவா நீ ஆணையிடு, தாயை எந்தன் மகளாய் மாற. ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. சூப்பர் ராயன். கண்ணீரை வரவழைக்கிறதாக உங்களுடைய அந்த பாவம் உண்மையில தாயை நினைச்சு எல்லோருக்குமே ஒரு தாமாண்டு நினைச்சாலே அது இப்போ சின்னல இருக்கவங்களுக்கு தெரியாது. வளர்ந்து முடிய அந்த தாயினுடைய அந்த பாசமும் பரிவும் எல்லாருக்குமே ஒரு தொற்றுதலை தருகின்ற ஒரு பாடல். அழகா பாடுனீங்க. வெரி டச்சிங், வெரி இமோஷனலாக இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாடுறது. என்னோட ஃபர்ஸ்ட் சாங். ஸோ பியூட்டிஃபுல். சந்தோஷம் ராயன். சரி, உங்களோட வாய்ஸ் எனக்கு எந்த பாட்டை கேட்டாலும் எனக்கு சின்ன படினா இருக்கேக்கு நான் நினைக்கிறேன்னா அது இந்த புது சாங்ஸ், ஒரு அனிருத் மாதிரியான சாங்ஸ் தான் இவருக்கு சூட் ஆகுமோ உண்டு யாரை பார்த்தோன்னே. ஆனால் நீங்கள் பாடும்போதெல்லாம் எந்த பாட்டும், பழைய பாட்டாலும் சரி புது பாட்டாலும் சரி, எல்லாமே அவ்வளவு அழகாக பாருங்க. இப்போ இது கூட அவ்வளவு ஃபீலாக, அவ்வளவு டச்சியாக, அவ்வளோ அழகாக பாடுனீங்க. உங்களுக்கு எப்படியான பாடல்கள் விருப்பம் பர்சனல்? நீங்கள் தச்சில் எல்லாருக்கும் எங்களோட ஆடியன்ஸுக்காக சில பாடலை சூஸ் பண்ணுவீங்க, அம்மாக்காக சூஸ் பண்ணுவீங்க, அப்பாக்காக சூஸ் பண்ணுவீங்க. பர்சனலி உங்களுக்கு எப்படியான சாங்ஸ் பிடிக்கும்? என்ன வெரைட்டியான சாங்ஸ் பிடிக்கும்? என்ன ஜானர்ஸ் பிடிக்கும்? ஆக்சுவலி எனக்கு என்ன மாதிரி வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் பிடிக்கும்னா மெலாடிக் சாங்ஸ். லைக் சாங்ஸ் வித் லாட் ஆஃப் மெலடி. எனக்கு ஏன் அந்த பிடிக்கும்னா அப்பா சின்ன வயசுலேயே சொன்னார் என்னோடய வாய்ஸ் அதை சூட் ஆகுதுன்னு சொன்னார். ஸோ அதை நேச்சுரலி அதான் நான் பாடுவேன், சூட் ஆச்சு. அதுக்கப்புறம் டப்பாங்குத்து பாட்டு கற்றுக்கலாம், உன்னோட வாய்ஸ் சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ஸோ மோஸ்ட்லி ஐ லைக் மெலாடிக் சாங்ஸ் வித் லாட் ஆஃப் மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்டோட, லைக் இன்ட்ரடியூட் மியூசிக் அண்ட் லாட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அந்த மாதிரி சாங்ஸ் எனக்கு பிடிக்கும். ஹவவர் எனக்கு ஹிந்தி சாங்ஸ் மோஸ்ட்லி, யூட் பி சர்ப்ரைஸ், எனக்கு ஹிந்தி சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். லைக் பாலிவுட் சாங்ஸ், ஐ ப்ரிஃபர் சிங்கிங் லாட் ஆஃப் பாலிவுட் சாங்ஸ், எஸ்பெஷலி லைக் அர்ஜித் சிங் சாங்ஸ்லாம் எனக்கு ஆல் த டைம், மெனி டைம்ஸ் என்னோட ஸ்பாட்டிஃபை லிஸ்ட்டில் அப்படியே ப்ளே ஆகிட்டே இருக்கும். ரீசெண்ட்லி நான் நிறைய இங்கிலீஷ் சாங்ஸ் கேட்பேன். லைக் மெனி மியூசிக்கல் ஆர்டிஸ்ட் நான் கேட்பேன். ஏன்னா என்னோட ஓன் ஜான்ரா நான் பில்ட் பண்ணுறதுக்கு, லைக் நானே ஒரு சாங் ரைட்டர் தான், கம்போசர் தான். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டு கொண்டு வரணும்னா நிறைய சாங்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு லிசன் பண்ணணும். ஸோ நல்ல கலைஞருக்குரிய தட்ஸ் வெரி குட். நல்ல கலைஞருக்குரிய பக்குவம். பல பாடல்களை, பல வகையான பாடல்களை கேட்கும் பொழுது தான் ஒரு நல்ல கலைஞனால் நல்ல படைப்புகளை, நல்ல சாங்ஸை கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரு கம்போசராக, ஒரு மியூசிஷியனாக உங்களை நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களை ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்கன்னா நிச்சயமாக எல்லா வகையான சாங்ஸையும் கேட்க வேணும். அது ராயன் தனக்கு பழக்கப்படுத்திக்கொண்டார். சரி, உங்களுக்கு இப்போ நிறைய மேடைகளை நான் உங்களை ராயனை பார்க்காத மேடை இல்லைன்னு சொல்லலாம், எல்லா இடமும் பார்த்துருக்குறேன். உங்களுக்கு அதிகமாக நீங்கள் பாடைக்க மெலோடியஸுக்கு நீங்கள் ஒரு கிங் தான்.
என்று சொல்லலாம். எப்படி எந்த பாட்டுக்கு உங்களுக்கு அதிகமான கைதட்டல், அதிகமான உற்சாகம், அதிகமான வரவேற்பு ஆடியன்ஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு, எந்த பாடல் என்று சொல்லலாம்? ஆப்வியஸ்லி நிறைய பாட்டு பாடியிருக்கேன். ஆனால் பர்சனலாக சொல்லணுன்னா எல்லா ஸ்டேஜ்லேயும் கைத்தட்டல் வரும். ஆனால் இந்த சாங்க்கு மட்டும் அவ்வளோ கைத்தட்டல் வரும். எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகும். ஏன்னா பாடி முடிச்சதுக்கப்புறம் அந்த இது வரும்ல, அந்த ஃபீலிங் பண்ணிட்டோன்னு. ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் இட் இஸ் சந்தன தென்றலை ஆர் என்ன சொல்ல போகிறாய். என்ன சொல்ல போகிறாய். அற்புதமான பாடல். எனக்கு ஐ லைக் யூ ஸ்டைல் ராய். நீங்கள் இந்த ஸ்டைல் கதைக்கிற விஷயம் இருக்கு, இட் இஸ் பியூட்டிஃபுல். அந்த சந்தன தென்றல் அந்த எல்லாருக்குமே விருப்பமான அந்த பாடல். நீங்கள் சொன்ன மாதிரி அது அந்த மெலோடியஸும் அவ்வளவு ஃபீலாக மனசரை டச் பண்ணுற ஒரு பாடல். அந்த பாடலை இப்போ எங்களுக்கு பாடலுமா? இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோ ஜன்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய். சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தல் நியாயமா நியாயமா. காதலின் கேள்விக்கு கண்களும் பதில் என்ன மௌனமா மௌனமா. அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அதை நானும் மெய்ப்பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே. இல்லை என்று சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜன்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய். சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தல் நியாயமா நியாயமா. காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா மௌனமா. அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அதை நானும் மெய்ப்பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜன்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய். இதயம் ஒரு கண்ணாடி, உனது பிம்பம் விழுந்ததடி, இதுதான் உன் சொந்தம் இதயம் சொன்னதடி. கண்ணாடி பிம்பம் கட்ட கயிறொன்றும் இல்லையடி, கண்ணாடி ஊஞ்சல் பிம்பமாடுதடி. நீ ஒன்று சொல்லடி பெண்ணே, இல்லை நின்று கொள்ளடி கண்ணே. எந்தன் வாழ்க்கையே உந்தன் விழி விளிம்பில் என்னை துரத்தாதே, உயிர் கரையேறாதே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜன்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய். சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தல் நியாயமா நியாயமா. காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா
விடியல் வந்து பின்னாலும் விடியாத இரவு எது? பூவாசம் வீசும் உந்தன் கூந்தலடி. இவ்வுலகம் இரண்ட பின்னும் இருளாத பாகம் எது? கதிர் வந்து பாயும் உந்தன் கண்களடி. பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் பாடி. என் தளிர் மலரே இன்னும் தயக்கம் என்ன? என்னை புரியாதா இது வாழ்வா சாழ்வா? என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய்? நியாயமா நியாயமா? என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய்? நியாயமா நியாயமா? என்ன சொல்ல போகிறாய்? அற்புதமாக பாடியிருக்கிறீங்க ராயன். அந்த ஆட்டிடியூட், அந்த ஃபீல், அந்த எனக்கு நீங்கள் பாட பாட அந்த பாட்டு காட்சி தான், விஷுவலைசேஷன் தான் கண்ணுக்கு நிற்குது. அஜித் ஆடி ஆடி பாட்டு படம் பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருக்கேன். ரொம்ப ஞாபகம் இல்லை, சின்ன வயசுல பார்த்தது. சின்ன வயசுல பார்த்தது. அற்புதமா நீங்கள் பாட எனக்கு நான் அந்த காட்சிக்குள்ளே போயிட்டு அப்படியே அதோட மெல்ட் ஆகி கொண்டு போகிற பாட்டு அற்புதமாக பாடுனீங்க. அழகா இருக்கு கேட்டுக்கொண்டு இருக்க, பக்கத்துலேருந்து கேட்க எல்லாருக்கும். இப்போ எனக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கு புது வருஷம் எங்களுடைய இளம் ராயன் வந்து அற்புதமாக இந்த பாடல்களை கொண்டு வர்றது உங்களை எல்லோருக்குமே சந்தோஷமாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் பாட பாட எனக்கு நிறைய நிறைய பாடல்கள் ஞாபகம் வந்துருக்கு. இந்த பாட்டு ராயன்கிட்ட கேட்போமா, பாட வைப்போமா என்ற ஒரு ஆர்வம் இருக்கு. இளஞ்சோலை பூத்துதான்ற ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அது பாடி இருக்கிறீங்களா? ஒரு ஃபேவரட்ஸ். அந்த பாட்டும் எங்களுக்கு இன்றைக்கு பாட கொஞ்சம் ஒரு சரணம், ஒரு பல்லவி பாட முடியுமா உங்களுக்கு? அந்த பாட்டு தொடர்பாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? எந்த இடங்களில் பாடி இருக்கிறீங்க? ஏதாவது மேடையில் ஞாபகம் இருக்கா? இந்த மேடை பாடினான் அந்த பாட்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாடல். ஆக்சுவலி ஒரு ஒரு சின்ன 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 காம்படிஷன், ஒரு லோக்கல் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ், தமிழ் துளி டேலண்ட் அப்படின்னு அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஸ்டேஜில் நான் வந்து பாடினது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. லைக் ஃப்ரம் ராஜா சார் அண்ட் எஸ்பிபி சாரோட கலெக்ஷன்லேருந்து எனக்கு இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். இது இப்போ நீங்கள் பாட்டுன்ற வரைக்கும் நீங்கள் கூடுதலாக அப்பா சொல்கிறது எல்லாத்தையும் நம்புறது இல்லையா? அப்பா சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும். அப்போ ட்ரஸ்ட் யுவர் டேட் செலெக்ஷன் என்ன, அப்படியா? ரைட். இந்த பாட்டு அப்பா சூஸ் பண்ணதா நீங்கள் சூஸ் பண்ணதா? எப்படி இந்த பாட்டு இளஞ்சோலை பூத்துதா? அப்பா வந்து கேட்பாரு, நானும் கேட்பேன் பாட்டு, அவர் கூட நான் சேர்ந்து கேட்பேன். சில பாட்டு வந்து எது சூட் ஆகும் என்னோட வாய்ஸ்க்கு அப்படின்னு அப்படிதான் சூஸ் பண்ணுவோம் பாட்டு. அது வந்து அந்த அந்த ரேஞ்ச் வந்து எனக்கு சூட் ஆகுமா? பிகாஸ் நான் வந்து ஒரு டெனர், என்னோட வோக்கல் ரேஞ்ச் வந்து ஒரு டெனர். ஸோ ஐல் சி விச் சாங்ஸ் வந்து எனக்கு சூட் ஆகும்னு. ஸோ இந்த பாட்டு வந்து எனக்கு வந்து இந்த ரேஞ்சில் வந்து சூட் ஆச்சு. அண்ட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் கமகம் அண்ட் ஸ்வரஸ். ஸோ I chose a song. I like your confidence. இந்த மியூசிக்கலி நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த பாட்டு எனக்கு சூட் ஆகும், இவ்வளவு அந்த கபகங்களை நான் கொடுப்பேனா அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். அந்த திங்கிங் நல்ல ஒரு ஃப்யூச்சரை உங்களுக்கு தரும் என்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா அந்த ஒவ்வொன்றையும் அணுவாக நீங்கள் ரசிக்கிறீங்க. மியூசிக்காலும் சரி, வேர்டாயிலும் சரி, அந்த மியூசிக் வேர்ல்டை சரியாக புரிஞ்சு கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அந்த விதம் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக, நல்ல ஒரு சிங்கராக, நீங்கள் ஒரு ஸ்டாராக வருவீங்க என்றது நான் அன்றைக்கு மெய்வெளியில் 2026 ஸ்டார்டில் சொல்கிறோம். கரெக்டாக ஸ்டார் தான். ஆல்ரெடி நான் ஸ்டாரை சின்ன வயசில் பார்த்து இன்றைக்கி ஒரு ஸ்டாராக தான் ராயன் வந்திருக்கிறார். அந்த ஸ்டார் இன்னும் நல்லா ஒளிவிடும் என்ற நம்பிக்கை இருக்குது. நான் கேட்ட பாட்டது எனக்காக இளஞ்சோலை பூத்துதா. இளஞ்சோலை பூத்ததா என்ன கால
ஜாலம் வண்ண கோலம் இளஞ்சோலை பூத்ததா என்ன ஜாலம் வண்ண கோலம் ஒரு பூண்டென்றல் தாளாட்ட சில மேகங்கள் தாளாட்ட இளஞ்சோலை பூத்ததா. சொந்தங்கள் யாரோடு என்று காலம் தான் சொல்லுமா பூக்கள் சொல்லாமல் பூ தூவும் மேகம் தேதிதான் சொல்லுமா சோலை எங்கும் சுகந்தம் மீண்டும் இங்கே வசந்தம் சொன்னால் விளங்கும் ஒரு மௌனம் தீர்ந்தது சுதியோடு சேர்ந்தது ஒரு ராகம் தாளம் சொல்ல மேகம் சொங்கும் அல்ல காயமல்ல மந்திரமல்ல இளஞ்சோலை பூத்ததா இளஞ்சோலை பூத்ததா. சங்கீதம் ஒன்று இன்றுதான் பேசுதோ மேடை இல்லாமல் ஆடாத கால்கள் இன்றுதான் ஆடுதோ கண்ணில் என்ன கனவோ நெஞ்சில் என்ன நினைவோ நம்மை யார்தான் கேட்பது விதிதானே சேர்ப்பது இந்த பாசம் பாவம் இல்லை நேசம் மோசம் இல்லை கங்கை என்றும் காய்வதும் இல்லை இளஞ்சோலை பூத்ததா என்ன ஜாலம் வண்ண கோலம் ஒரு பூண்டெழுந்தல் தாளாட்டம் சில மேகங்கள் நீரூற்ற இளஞ்சோலை பூத்ததா என்ன ஜாலம் வண்ண கோலம். வாவ் ராயன் எஸ்பிபியுடைய ஒரு ஐகானிக்கான ஒரு அவற்றை ஒரு பிராண்டான ஒரு பாடல். இந்த பாடல் இளஞ்சோலை பூத்ததா. எஸ்பிபியோட பாடல்கள் கேட்டால் அவ்வளவு ஜாலங்களை போடுவார், அவ்வளவு மாயங்களை போடுவார், அவ்வளவு நெளிவு சுழிவு குலைவு எல்லாமே அந்த எஸ்பிபியுடைய பாடலுக்கு வரும். இந்த பாடல் அவருக்கு அந்த பாடல் அப்படி நீங்களும் அந்த ஃபீல் பண்ணி போனீங்க. எனக்கும் அப்படியே அந்த நானும் குலைஞ்சி போகிறதுக்கு அழகாக பாடினீங்க. நான் சின்ன படியும் தான், ஆனால் இந்த பாட்டு பெரிய சேலஞ்சிங்கான பாட்டு, சரியான சேலஞ்சு, நிறைய கமகம், நிறைய பாவம், நிறைய குலைவு எல்லாமே இருக்கிற ஒரு பாட்டு. அற்புதமாக பாடுனீங்க. இன்னும் இந்த பாடல் எல்லாருக்குமே மறக்க முடியாத பாடலாக இருக்கும். நான் சாரி, உங்களை நான் வெரி சேலஞ்சிங்கான சாங்ஸ் அடிக்க டக் டக்குன்னு கேட்குறேன். பாவம் பிள்ளை கஷ்டமாக படுத்துடணும் எனக்கு ஒரு யோசனை வந்துட்டு டக்குன்னு உடனடியாகவே நான் அந்த கஷ்டமான பாட்டை கேட்டுட்டேன். சரி, இப்போ உங்களுடைய மியூசிக் ஜேர்னியில் நிறையவே சின்ன வயசுலேருந்து 8 வயசுலேருந்து ஆரம்பித்தது
இப்பொழுதெல்லாம் இளையவர்கள் எல்லாரும் அந்த இசைத்துறையில் இருக்கிறவர்கள் பாடல் போட்டிகளில் பங்கு பெற்றதுண்டு. நீங்கள் போட்டியில் பங்கு பெற்றிருக்கிறீங்களா? இந்த போட்டியில் உங்களுக்கு பாசிட்டிவானது எப்படியான தாக்கம், உங்களுடைய எப்படியான விதங்களை உங்களுக்கு பாதிச்சிருக்கு, அல்லது உங்களை வளர்த்திருக்க அல்லது உங்களை உற்சாகப்படுத்தி இருக்கு? எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க இந்த காம்படிஷன்ஸ்? அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன காம்படிஷன்ஸ் போயிருக்கிறீங்க, அந்த காம்படிஷன்ஸ் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, அப்படி கொஞ்சம் சொல்லுங்கள். டெஃபினெட்லி. ஸோ நான் ஃபஸ்ட்டு லைக் இப்போ தான் மியூசிக் கற்றுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண காம்படிஷன் வந்து ஒரு ஆன்லைன் காம்படிஷன், பாடறிவும் படிப்பறிவும்னு ஒரு காம்படிஷன் ஜாயின் பண்ணேன். அந்த காம்படிஷனில் வந்து ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வந்துட்டேன். மேபி பெட்டராக பண்ணியிருக்கலாம், பட் ஐ வாசன்ட் இன் தட் லெவல் yet to do that much. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது வந்து TAB சூப்பர் சிங்கர் 2023. It was one of my favorite experiences. Like one of my, என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணி ஒரு காம்படிஷன், அண்ட் பை த கிரேஸ் ஆஃப் காட் அதில் வின் பண்ணேன் ஆஸ் அ ஃபைனலிஸ்ட் அண்ட் டைட்டில் வின்னர். அண்ட் இந்த சேம் இயர் நான் வந்து பிரியராகங்கள் காம்படிஷன் பண்ணேன், அண்ட் தட் ஆல்சோ ஐ won as a title winner. Well done. And then in 2024 I was done with competition போதுன்னு சொல்லிட்டு, பட் இந்த காம்படிஷன் வந்து எனக்கு 2024 I wanted to do because மனோ சாரோட பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், லைக் வின் பண்ணா, அண்ட் ஆல்சோ இட்ஸ் a big event, so I wanted to try some new things. அது பண்ணும்போது that I won and I had the opportunity to sing with Dr. Mano sir, and it was a ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, and it was a great privilege. And then the golden voice of golden voice of UK, like it's a very lucky moment, and yeah, by the grace of God it happened. Wow. And then adukapram like other online competitions and like chinna competitions and here and there, I just wanted to train myself. And then recently ipadan international competition pone. I went to Chicago, USA. Wow. And I joined in the International Indian Icon, 3II Indian Icon. This was இது வந்து ஒரு மெயின்லி ஹிந்தி டாமினேட்டட் ஒரு காம்படிஷன். அதில் மோஸ்ட்லி பாலிவுட் சாங்ஸ் அண்ட் பஞ்சாபி சாங்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ I wanted to என்னோட மைண்ட் மேலே நான் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு சேலஞ்ச் இப்போ தான் க்ரோ பண்ண முடியும்னு. ஸோ அதில் ஒரு ஃபைனலிஸ்ட்டாக வந்தேன், ரன்னரப்பாக வந்தேன். I could have done better, but my first language வந்து தமிழ் தான், தாய்மொழி தமிழ் தான். ஸோ ஹிந்தியில் வந்து பெட்டர் ப்ரொனன்சியேஷன் வந்து பெட்டராக பண்ணியிருந்தா மேபி there would have been a better chance of success. But it's fine, failure and mistakes, it's part of your journey. லேர்ன் பண்ணுறது தான். அதுலேருந்து கற்றுக்கிட்டது வந்து அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறத பற்றி தான் காம்படிஷன். அண்ட் காம்படிஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு. அந்த காம்படிஷன்ஸில் வந்து வின் பண்ணும்போது ஐ குட் சி என்ன லெவலில் நான் இருக்கிறேன், ஸோ அதை ஜட்ஜ் பண்ண முடியும். அதுலேயும் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்பை யூஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு அந்த தப்பை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பெட்டர் சிங்கர் ஆக முடியும்னு. அதான் இட்ஸ் அ மெயின் பார்ட் ஆஃப் காம்படிஷன். இட்ஸ் நாட் அபவுட் த வின்னிங் ஆர் லூசிங். மெயின் திங் வந்து அதுலேருந்து என்ன கிடைக்குது, என்ன ஃபீட்பேக், லைக் ஃபீட்பேக் ஃப்ரம் த ஜட்ஜஸ் which was very valuable. வாவ், இது நீயா பேசுகிறாயடா, அது யாரோ உனக்குள்ளேருந்து பேசுகிறாங்களான்ற மாதிரி. அவ்வளவு ஞானம், அவ்வளவு நிதானம். அந்த ஒவ்வொரு லைஃபின் ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் நிதானமாக அவதானிச்சு போகிறது. நான் நீங்கள் பேசுகிறத தான் ரசித்து கொண்டிருந்தேன். நீங்கள் சொல்கிற இப்போ வின் பண்ணி வந்த விஷயம், அதுக்குள்ளாக நீங்கள் கற்றுக்கொண்ட லேர்ன் பண்ணின விஷயங்கள் நிச்சயமாக ஒரு யங் ஆர்டிஸ்டாக வார ஆக்களுக்கு நிச்சயமாக ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களோட ஹார்ட் ஒர்க், நீங்கள் ஒவ்வொரு காம்படிஷன்லேயும் போகிற விதங்கள், ஒவ்வொரு காம்படிஷனையும், மற்றது இந்த சின்ன வயசில் எனக்கு ப்ரெஷரை நீங்களே கொடுக்குறேன்னு அந்த சொன்ன விதம், அந்த 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 விதத்துக்கூடாக கூட நாங்கள் சேலஞ்சஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணது சின்ன வயசுனா, அந்த சின்ன 15 வயசு இருக்கும் உங்களுக்கு, வயசு சொல்லலாமோ தெரியல, பிரச்சனை. அதாவது ஒரு டைமண்ட் இருக்கு, டைமண்டை வந்து ஹார்டன் பண்ணாதான் அது வந்து பெட்டரா ஷைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட ஓன் பர்சனாலிட்டி வந்து அப்படிதான் க்ரோ பண்ணணும். டஃப்னஸ் கொடுத்தாதான் ஒரு ஆர்டிஸ்டா க்ரோ ஆக முடியும். மோர் திங்ஸ் லேர்ன் பண்ணலாம்.
நல்ல நல்ல ஒரு தனியாக ஒரு பாடகன் மட்டுமில்லை, நல்ல ஒரு சிந்தனையாளன். அந்த சிந்திக்கிற விதம் நல்ல சிந்தனை உள்ளவனு கூடாக நல்ல கலைஞர். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்றைக்கு நான் உங்களை இன்றைக்கு சந்தித்தது தனியாக பாட்டுக்கு மட்டும் இல்லை, உங்களோட சிந்தனை, நீங்கள் சிந்திக்கிற விதம். ஒரு யங் ஃபெலோவா, ஒரு நல்ல சொசைட்டிக்குரிய உகந்தவராக நீங்கள் வளர்றது வந்து எனக்கு பெரிய சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ரைட், இப்போ இந்த நிறைய காம்படிஷன் சொன்னீங்க, மனோசரோட பாட கிடைச்சது. உண்மையில் பெரிய ஆர்டிஸ்டோட பாடுறது தான் ஒரு இளம் யங் சிங்கர்ஸுக்குரிய ஒரு ட்ரீமாக இருக்கிறது. அப்போ உங்களுக்கு மனோசரோட பாட கிடைச்சது பெரிய கைதட்டல் இந்த நேரம் நான் தரணும். கெட்டிக்காரர் அதுவும் கூட நீங்கள் வந்த இந்த ஜேர்னி வந்து பெரிய ஜேர்னி. இது நீங்கள் எல்லாரோடையுமே பாடக்கூடிய ஜேர்னி உங்களுக்கு இருக்குது. அந்த காலம் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சரி, உங்களுக்கு நீங்கள் சேலஞ்சிங்காக பாடின பாட்டு அல்லது டைட்டில் வின்னராக வந்த பாட்டு என்று வரைக்கும் இந்த பாட்டை ஒரு பாட்டு எங்களுக்கு இன்றைக்கு பாடலாமா? என்ன பாட்டை நீங்கள் சொல்லலாம்? டெஃபினெட்லி. ஸோ இந்த பாட்டு வந்து இட்ஸ் கால்ட் சங்கீத ஜாதிமுல்லை. அகேன் இட்ஸ் பை ராஜா சார் அண்ட் எஸ்பிபி சார். என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் காம்போஸ், அதாவது மியூசிக் டைரக்டரும் ஒரு சிங்கரும் காம்பினேஷன் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இஸ் இளையராஜா சார் அண்ட் எஸ்பிபி சார். அண்ட் இதில் வந்து ஒரு பாட்டு சங்கீத ஜாதிமுல்லை இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். கஷ்டமான பாட்டு இல்லையா? இட்ஸ் a வெரி டஃப் சாங். எல்லாமே இருக்குது அதில். ஸ்வரம் இருக்குது, ஆலாப் இருக்குது, அந்த பாவம் இருக்குது, அந்த ஃபீலிங்ஸ், ஒரு டயலாக் செக்ஷன் இருக்குது, மியூசிக்கே இல்லாமல் ஒரு டயலாக் செக்ஷன். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் அண்ட் தட்ஸ் த சாங் தட் காட் மீ விக்ட்ரி in the competition. Wow, well done. அந்த விக்ட்ரி, ராயனுடைய வெற்றி, அவர் சொன்ன விதங்கள், அவர் கண்ட போட்டிகள், சந்தித்த போட்டிகளில் அவர் வினராக அந்த ஒரு வெற்றியை அவர் பார்த்து கொண்ட விதம், தோல்வியை அவர் ஏற்றுக்கொண்ட பக்குவம் நிச்சயமாக ஒவ்வொரு வளர்ந்து வருகின்ற இளங்கலைஞர்களுக்கும் ஒரு தேவையான விஷயம். தனியாக ஒரு பாடகராக நான் மட்டுமல்ல, அவருக்கூடாக கற்றுக்கொண்ட விஷயங்கள் கூட ஒரு எதிர்காலத்தில் உங்களை ஒரு கலைஞர்களாக மேடைகளில் காண விரும்புகின்ற, அடையாளப்படுத்த முயற்சிக்கின்ற ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் இருக்க வேண்டிய பக்குவங்களை சொல்லியிருக்கு. அந்த வகையில் இப்போ ஒரு சேலஞ்சஸ் எடுக்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஒரு கட்ஸ். என்ன அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த சேலஞ்சிங்கான ஒரு பாட்டு தான் சங்கீத ஜாதிமுல்லை. அந்த பாட்டை நாங்கள் இப்போ கேட்கலாம். எனக்கும் உற்சாகமாக இருக்குது உங்களை கதைக்கிறதோட அந்த பாட்டை கேட்குறது. நேர்களும் காத்து கொண்டிருப்பாங்க. பாடுங்க. எண்ணாதனேதா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை, ராகங்களின்றி சங்கீதமில்லை, சாவொன்றுதானா காதல் இல்லை. எண்ணாதனேதா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை. வந்து பழகுமோ
அறிமுகம் செய்து விலகுமோ, விழிகளில் துளிகள் வடியுமோ, அது சுடுவதை தாங்க முடியுமோ, கனவினில் எந்த உயிரும் உறவாகி விடிகையில் இன்று அழுது பிரிவாகி தனிமையில் எந்த இதயம் சருகாகி உதிருமோ, திரைகளிட்டாலும் அறிந்து கொள்ளாத அணைகளிட்டாலும் வழியில் இல்லாத பொன்னினதே கண்ணினதே ஜீவனதே, விழிகள் அழுதபடி கரங்கள் தொழுதபடி சிறைகளும் பொடிபட வெளிவரும் ஒரு கிளி இசை என்னும் மழை வரும் இனி எந்த மயில் வரும் ஞாபக வேதனை மீறுமோ, ஆடிய பாதங்கள் காதலின் வேதங்கள் ஆடிடுமோ பாடிடுமோ ஆடிடுமோ பாடிடுமோ. ராஜதீபமே எந்தன் வாசலில் வாராயோ, குயிலே 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 குயிலே, உந்தன் ராகம் நெஞ்சில் நின்று ஆடும் ராஜதீபமே. நான் தேடி வந்த ஒரு கோடி நிலவு அவள் நீதானே நீதானே, பல கண்ண நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே நீதானே நீதானே, விழியில்லை எனும் போது வழி கொடுத்தாய், விழி வந்த பின்னால் ஏன் சிறகொடித்தாய், விழியில்லை எனும் போது வழி கொடுத்தாய், விழி வந்த பின்னால் ஏன் சிறகொடித்தாய், நெஞ்சில் எங்கும் உந்தன் பிம்பம், நெஞ்சில் எங்கும் உந்தன் பிம்பம், சிந்தும் சொந்தம் உந்தன் சொந்தம், தத்திச் செல்லும் முத்து சிற்பம், கண்ணுக்குள்ளே கண்ணீர் வெப்பம், இன்னும் என்ன நெஞ்சில் லட்சம், கண்ணில் மட்டும் ஜீவன் மிச்சம், முல்லை பூவில் முள்ளும் உண்டோ, கண்டு கொண்டும் இந்த வேஷம் என்ன ராஜதீபமே. சனி 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 சரி சனி சனி தபதனி சரி, ரிகரித சதரி சனி சரி நி சரி சனி தபத சனி சனி தப மபதப, சனி சனி நி சனி நி சனி தப ப மத பனி த சனி தப மப, சரிக சரிக நி சரி கமப 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 மபத பதனி, ரி சனி ச சனி தனி பதனி சத சதனி சரி கரி சனி சனி தனி த பத்திரிடுதோம் தரிடுதோம் 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 தரிடுதோம், மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன, மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன. Tak 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 ஓ ராயன்,
பயமுறுத்திட்டீங்க இந்த பாட்டு பாடி. நீங்கள் சொன்ன மாதிரி அதில் ஸ்வரங்கள் சொல்லுகின்ற கதை, ஸ்வரங்களுக்குள்ளால் இருக்கிற டயலாக்ஸ், அது சொல்கிற விதம், பாட்டு ஜதி, அனைத்துமே அழகாக பாடினீங்க. கெட்டிக்காரன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அவ்வளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணிக்க. இது கொஞ்சம் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடாட்டி இந்த பாட்டு படிக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இந்த பாட்டுக்கு போட்டிருக்கிறீங்களன்றதை நீங்களோட பாடுற விதம், ஸ்வரங்களை நீங்கள் மற்றது ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணியிருக்கேன் இந்த பாட்டு ஃபுல்லாக இல்லையா? அந்த பாட்டு அந்த லிரிக்ஸை வச்சுருக்கல, அதான் அவ்வளவு எக்ஸ்ப்ரெசிவாக அந்த சாங்ஸை கொண்டு வந்துருக்கீங்க. இவ்வளோ கஷ்டமான பாட்டு. அந்த பாட்டு எங்களுக்கு ரசிக்க நாங்கள் ஆட்டுவோம், தலையில் ஆட்டுவோம், ஆனால் பாட மாட்டோம் யாரும். அந்த பாட்டுக்கு சின்ன வயசில் இந்த பெரிய ஃபோட்டோ எடுத்து இந்த பாட்டு பிடிக்க வெரி சேலஞ்சு. வெல் டன். எங்களுக்கு சந்தோஷம் இந்த பாட்டு தந்ததுக்கு. நான் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பாட்டு பாடக்க எனக்கு ஒரு ஞாபகம் வருது. உங்களுக்கு எல்லா பாட்டும் தெரியுமோ தெரியல, பாட்டும் நானே பாவமும் நானே, அது மாதிரி சேலஞ்சிங்கான சாங் தான். அது கொஞ்சம் உங்களுக்கு பாட தெரியுமாப்பா? கேட்டிருக்கிறீங்களா அந்த பாட்டு? அது கொஞ்சம் இப்போ நாங்கள் ட்ராக் இல்லாமலே எனக்கு கொஞ்சம் உங்களோட ரோ வாய்ஸில் ஒரு கேட்க ஆசையாக இருக்குது. நாங்கள் ட்ராக்கோட பாடுறதை விட ராயனுடைய ஒரிஜினல் வாய்ஸ், பாட்டும் நானே பாவமும் நானே, கொஞ்சம் பாடி காட்டிலுமா? பாட்டும் நானே பாவமும் நானே, பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உனை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உனை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே பாவமும் நானே. வாவ், பாட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டு நீங்கள் தான். பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உனை நான் பாட வைத்தேனே, பாடின உன்னை என்ன கேட்க வைத்தீரே என்று பாடுற மாதிரி இந்த சாங்ஸ் பியூட்டிஃபுல். அவங்களோட வாய்ஸும் அந்த கிளாசிக்கில் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அந்த பழைய பாடல்கள் இருக்கிற அந்த ஒவ்வொரு இந்த எசன்ஸ், அந்த பாட்டுகளில் இருக்கிற விதங்களை நீங்கள் எவ்வளவு அனுபவித்து ஒவ்வொன்றே நுணுக்கமாக படிக்கிறீங்கன்றது பெரிய சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த நேரத்தில் இந்த யங் காம்போசர்ஸ் ஸ்காலர்ஷிப் தொடர்பாக உங்களை பற்றி கேள்விப்பட்டேன். அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் அதில் என்ன, அந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைச்சிருக்கா, அதில் இன்வால்மெண்ட் உங்களுக்கு என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதை பற்றி சொல்லணுன்னா எனக்கு எப்பயுமே கம்போசிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ ஸ்கூலில் என்னோடய கம்போசிங் அபிலிட்டியை பார்த்துட்டு அவங்க 50 யங் கம்போசர்ஸ் அக்ராஸ் த யூகே செலக்ட் பண்ணி ஒரு மியூசிக் ஸ்காலர்ஷிப் மாதிரி சவுண்ட் அண்ட் மியூசிக்னு ஒரு ஆர்கனைசேஷன் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுச்சு. செலக்ட் பண்ணி we went to ஹடர்ஸ்ஃபீல்ட் யூனிவர்சிட்டி. ஹடர்ஸ்ஃபீல்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு வாரம் இருந்துட்டு, ஒரு வாரத்தில் அவங்க எப்படி கம்போஸ் பண்ணுறது, சாங் ரைட் பண்ணுறது சொல்லி கொடுத்தாங்க. இது சொல்லி கொடுத்தவங்க லைக் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், லைக் லாட் ஆஃப் மியூசிக்கலி டேலண்டட் பீப்புள். அண்டு நிறையா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் தனி ரூம் கொடுத்தாங்க, தனி ஸ்டூடியோலாம் கொடுத்தாங்க. லைக் ஒரு எப்படி ஸ்டூடியோவில் எப்படி ப்ரோக்ராமிங் எப்படிலாம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே ஹார்ட் ஓவர் மைண்டுன்னு ஒரு பாட்டு நான் கம்போஸ் பண்ணேன். இந்த பாட்டு நான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்ததுக்கப்புறம் இந்த பாட்டை நான் எடுத்து இதை ஓன் சாங்காக ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக ரிலீஸ் பண்ணணுன்னு ஆசையாக I went to a record producer called Stuart Epps. Right. He's one of the famous record producers in the UK. Our Beatles ஓடலாம் வேலை செஞ்சிருக்காரு, Elton John ஓடலாம் வேலை செஞ்சிருக்காரு. It's one of the famous sound engineers in the UK. அவர்கிட்ட நான் இந்த பாட்டை காட்டினேன். அவர் பிடிச்சிருந்துச்சு, உன்னோட பாட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவரோட ஸ்டூடியோக்கு நான் போய் அந்த சாங்கை ரீரெக்கார்ட் பண்ணி we've collaborated and we've done a new scope of that song. Wow, so well done. இது ரிலீஸ் பண்ணிட்டீங்க இந்த சாங்? About to be released. About to be released. எங்க அப்படி ரிலீஸ் பண்றேன்னா அங்க கேட்கலாம் இல்லையா? இந்த இது ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் ஃபீல்ட். It's an Indo pop single. It's a mix of Indian music
அண்ட் வெஸ்டர்ன் மியூசிக். எனக்கு வந்து எப்பயுமே ஒரு புது ஜான்ரா மாதிரி கொண்டு வர, ஒரு புது சவுண்ட் லிஸ்னர்ஸ்க்கு வந்து எப்பயுமே அதே மாதிரி மியூசிக் வந்து கேட்காம ஒரு புது சவுண்ட் வந்து கேட்கணுன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து என்னோட ஓன் ஹெரிட்டேஜான மியூசிக்கை வந்து அதில் போட்டுட்டு அண்ட் வெஸ்டர்ன் சாங் த கண்ட்ரி ஐ மீன் ஐ மிக்ஸ் இட் டுகெதர். வாவ், இது எங்கெல்லாம் கேட்கலாம்? நீங்கள் இப்போ ரிலீஸ் ஆக்குறேன்னு சொன்னால் இந்த சாங்ஸை நாங்கள் எங்கே கேட்கலாம்? So this song, once released, hopefully it will be on Spotify and YouTube, and yeah. ராயனுக்கு ஸ்பாட்டிஃபை இருக்கு உங்களோட ஓன் சாங்ஸ்? Yeah, we're about to start because இதான் என்னோட ஃபர்ஸ்ட் சிங்கிள். So இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் அக்கௌண்ட். ரைட், வெல் டன். அப்போ மிக விரைவில் ஸ்பாட்டிஃபைல எங்களோட ராயனுடைய சாங்ஸ் எல்லாம் வர இருக்குது. அது வெரி எக்ஸைட்டிங்காக இருக்குது. தனியாக நாங்கள் சினிமா பாடல்களை அல்லது பாடிய பாடல்களை நாங்கள் மேடையில் ராயன்ட கேட்குறத விட இந்த ஓன் சாங் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டுடைய சாங், உங்களோட வாய்ஸ் ரேஞ்ச் அப்படி இருக்கிறது, மற்றது உங்களுடைய மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய தேடல், உங்களுடைய நீங்கள் விரும்புகிற விதங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு மியூசிக்கை கட்டாயம் ஃப்யூச்சரில் எங்களுக்கு தருமென்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சரியான சந்தோஷமாக இருக்குது. இதை விட ராயன், நீங்கள் சாண்டில் சொன்னீங்க ஹிந்தி மியூசிக், ஹிந்துஸ்தானி படிச்சிருக்கிறீங்க, ஹிந்தி மியூசிக் காம்படிஷன் போயிருக்கிறீங்க, பஞ்சாபி மியூசிக் படிக்கிறீங்க. அப்போ எத்தனை லாங்குவேஜில் உங்களுக்கு பாடலாம்? ஆக்சுவலி லாங்குவேஜ் மியூசிக் ஆக்சுவலி லாங்குவேஜ் இல்லை. So it's I've sung in English and I can sing in Hindi, Tamil, Punjabi, and like மற்ற லாங்குவேஜில் நான் வந்து சிங் பண்ண லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் இட்ஸ் அ டிஃபிகல்ட் திங், யூனோ. நிறைய லாங்குவேஜில் சிங் பண்ணுறது, அந்த டிக்ஷன், ஒரு வார்த்தை வந்து மிஸ் ஆகிட்டா அந்த லாங்குவேஜோட லிஸ்னஸ்க்கு வந்து வேறு மாதிரி மீனிங் இருக்கும். ஸோ யா, ஐம் லேர்னிங் டு சிங் இன் லாட் ஆஃப் லாங்குவேஜஸ். பட் கரண்ட்லி ஐ கேன் சிங் இன் பஞ்சாபி, ஹிந்தி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். என்ன அடுத்த லாங்குவேஜில் என்ன உங்களுக்கு விருப்பம்? எந்த லாங்குவேஜில் பாடணும்னு விருப்பம் இருக்குது? ஆக்சுவலி நான் வந்து இங்கிலீஷ் மியூசிக் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் சாங்ஸ் வந்து இப்போ தான் பாட ஆரம்பிக்கிறேன். அண்ட் ஐ வாண்ட் டு சிங் மோர் இன் இங்கிலீஷ் பிகாஸ் நான் வந்து தமிழ் பாட்டு நிறையா பாடுறது தான். ஸோ புதுசாக ஒரு ஜான்ரா எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா இங்கிலீஷ் மியூசிக் அண்ட் வெஸ்டர்ன் பாப் அந்த மாதிரி லாங்குவேஜில் பாடுறதுன்னு ஆசை இருக்குது. வெல் டன். இந்த நேரத்தில் எனக்கு உங்களுடைய ஹிந்தி வாய்ஸையும் நான் கேட்க ஆசைப்படுறேன். எனக்கு விருப்பமான பாட்டு தும் ஹி ஹோ, அந்த பாடல் எனக்கு சரியான விருப்பம். அந்த பாட்டு நீங்கள் பாடி காட்டுவீங்களா? हम तेरे बिन अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा, हम तेरे बिन अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा, तुझसे जुदा अगर हो जाएंगे तो खुद से ही हो जाएंगे जुड़ा, क्योंकि तुम ही हो, अब तुम ही हो जिंदगी, अब तुम ही हो चैन भी, मेरा दर्द भी, मेरी आशिकी, अब तुम कोई लम्हा मेरा ना हो तेरे बिना, हर सांस पे नाम तेरा, क्योंकि तुम ही हो, अब तुम ही हो जिंदगी, अब तुम ही हो चैन भी, मेरा दर्द भी, मेरी आशिकी, अब तुम ही हो।
संभाला, सारे गमों को दिल से निकाला, तेरे साथ मेरा है नसीब जुड़ा, तुझे पाके अधूरा न रहा, क्योंकि तुम ही हो, अब तुम ही हो जिंदगी, अब तुम ही हो चैन भी, मेरा दर्द भी, मेरी आशिकी, अब तुम ही हो, क्योंकि तुम ही हो, अब तुम ही हो जिंदगी, अब तुम ही हो चैन भी, मेरा दर्द भी, मेरी आशिकी, अब तुम ही हो. பியூட்டிஃபுல். அப்படியே தாளாட்டி கொண்டு வந்து அப்படியே பியூட்டிஃபுல் சிங்கிங். எனக்கு மீனிங் தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி மியூசிக்கு வேர்ட்ஸ் தேவையில்லை, என்னையா லாங்குவேஜ் தேவையில்லைன்னு சொன்னீங்க. அந்த பாட்டு நீங்கள் பாடுறதுல அவ்வளவு ஃபீல், அவ்வளவு இமோஷனல். இட்ஸ் பியூட்டிஃபுல் சிங்கிங். ஐ லவ் இட். ஐ லவ் திஸ் சாங் ஆல்வேஸ். அது இன்றைக்கு ராயண்ட குரலில் கேட்க இன்னும் அவ்வளவு அப்படியே முழுசி பார்க்க எனக்கு பயமாக இருக்கு. அற்புதமான பாடு. தேங்க்யூ ராயன். தேங்க்யூ. ஹிந்தியில் சொல்லணுன்னா நான் வந்து ஹிந்தி சாங்ஸ் கேட்குறதுனால நான் முன்னாடி சொன்ன இந்த இன்டர்நேஷ்னல் இந்தியன் ஐகானில் போகும்போது ஆக்சுவலி அந்த ரன்ரப்பாக வர்றதுக்கு வந்து என்ன ப்ரைஸ்னா, யூல் ரெக்கார்ட் அ சாங், யூல் ரெக்கார்ட் அ ஹிந்தி சாங். லைக் சோமியா சக்கரவர்த்தின்னு ஒரு ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் வந்து ஹி வில் கம்போஸ் அ சாங். அந்த சாங் வந்து உனக்கு கொடுப்பாரு அண்ட் யூல் பி ரெக்கார்டிங் இட். ஸோ நான் வந்து அங்கே யூஎஸ்ஏ ஷிகாகோவில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ண சாங் வந்து கேக்கஷான் அலாங் சைட் மை ஹார்ட் ஓவர் மைண்ட், என்னோட இங்கிலீஷ் பாப் சிங்கிள். இதுவும் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணுறேன். Wow, that's great. Great news. Thank you. Thank you very much. And you know, my main idea of independent artists is language, like music crosses every boundary. So I want to release in 3 languages: English, Hindi and Tamil. Wow. Tamil, the song's called Isail Inaivom. Isail Inaivom. Wow. The song, இது வந்து இந்த சாங் வந்து நான் வந்து டேனியல் வினோதன் ஒரு மியூசிக் கம்போசர் இந்தியாவிலேருந்து ஹீ கம்போஸ் அ சாங் அண்ட் டுவெட்டை நான் வந்து கனிஷ்கான்னு ஒரு சிங்கரோட பாடுறேன். சூப்பர் சிங்கரில் வந்து கனிஷ்கா அவரோட சேர்ந்து பாடி இந்த பாட்டையும் 3 சாங்கையும் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணுறோம். இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி. எப்போ இது வரும்? We will see. Wait and see. Wait and see. தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ்லேயும் வரப்போன்ற அற்புதமான பாட்டு. நல்ல அட்டெம்ப்ட். கட்டாயம் வெரி எக்ஸைட்டிங்காக இருக்குது. ராயண்ட பெரிய ஃபேன் ஆயிட்டேன் நான். இன்றைக்கு இல்லை, எப்பயும் இல்லை. இப்போ நிறைய உங்களோட பேச்சு கூட, உங்களோட சிந்தனை கூட எனக்கு ஒரு அமேசிங்காக இருக்குது. ஒரு யங் ஃபாலோவுக்குள்ள இவ்வளவு சிந்தனை இருக்கிறது. சரி, இப்போ நாங்கள் நிறைய பாட்டுகளை கேட்டுக்கொண்டு வந்துட்டோம். உங்களுடைய அனுபவங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் நிறைய ஜோனர்ஸை கேட்குறீங்க, புது புது ஐடியாஸை பார்க்குறீங்க, வெஸ்டர்ன் மியூசிக் கேட்குறீங்க, ஹிந்தி கேட்குறீங்க. இப்போ இன்னும் இப்போத்த தற்காலத்தில் மிகவும் பாப்புலரான விஷயங்கள் வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் நிறைய வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய பாட்டை நீங்கள் ரசிக்கிறதுண்டா? இப்போ இல்லாட்டி நாங்கள் ஒரு சினி சாங்கை மட்டும்தானா, இல்லாட்டி பிராண்டான வந்த சாங்கை மட்டும் பாடுப்பீங்களா? இண்டிபெண்டாக தங்களை அடையாளப்படுத்த விரும்புகிற யங் ஆர்டிஸ்டுடைய நிறைய பாட்டு ஃபேமஸாக இருக்குது. உங்களுக்கு அப்படி யார் ஆர்டிஸ்ட்டை யாரும் தெரியுமா? கேட்டிருக்கிறீங்களா? எந்த பாட்டு உங்களுக்கு விருப்பம் என்று கொஞ்சம் சொல்லலாம். ஸோ ஃப்ரம் அ யங் ஏஜ் நான் வந்து சினி சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தேன், மெயின்லி சினி சாங்ஸ். பட் ஆஸ் ஐ க்ரூ ஓல்டர் நான் வந்து என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, இந்த ரீசன்ட் டேஸ் லைக் ஒரு சிங்கராக இருந்தால் மட்டும் போதாது. லைக் யூ ஹேவ் டு க்ரோ அஸ் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். ஆனால் என்ன பார்த்தேன்னா, இந்தியாவில் வந்து மெயின்லி வி ஹேவ் த சிஸ்டம் வேர் தேர்ஸ் அ மியூசிக் டைரக்டர் அண்ட் அ சிங்கர் அண்ட் அ லிரிசிஸ்ட். இந்த 3 பீப்புளும் கம்பைன் பண்ணி க்ரியேட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து இங்கிலீஷ் சாங்ஸ் வந்து கேட்கும் போது என்ன ஃபீல் பண்ணேன்னா, த சிங்கர் வில் பி த சாங் ரைட்டர். அவங்க தான் பாடுவாங்க, அவங்க தான் எழுதுவாங்க. அவங்க வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் எப்படி வந்து மியூசிக் இருக்கணும்னு அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஐ ஃபைண்ட் தட் குவைட் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் நான் மெயின்லி வந்து எப்படி க்ரோ பண்ணேன்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் இந்தியன் மைண்ட் செட்டில் க்ரோ பண்ணேன். மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட். ஸோ எனக்கு அது புதுசாக இருந்துச்சு.
ஸோ ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் எப்படி இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து எப்படி வந்து சாங் ரைட் பண்ணுறாங்க, எப்படி வந்து சிங் பண்ணுறாங்கன்னு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நான் வந்து நிறையா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை பற்றி ரீசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். எப்படி வந்து ஆகிறது, ஹவு டு யூ பி அ சிங்கர் அண்ட் அ சாங் ரைட்டர் அட் த சேம் டைம். ஸோ அண்ட் இப்போது இந்தியாவில் வந்து தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்குது. தமிழ் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாய் அபியங்கர். ஐ ஸ்டார்ட் லிசன் டு சாய் அபியங்கர். ஆசை கூட எல்லாம் இப்போ டூட்ல எல்லாம் அவட்ட பாட்டு வந்திருக்குல்ல டிக்டாக்லாம், டிக்டாக் இன்ஸ்டாகிராம்லாம் his songs was playing, it was viral. Okay, and yeah, independent artist எனக்கு ஆவணும்னு ஆசை. ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்பிரேஷன். So that's my opinion on independent artists. It's very interesting concept. இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இப்போ எங்களுடைய இந்த I think it's the next generation of artists எல்லாரும் independent artists தான் வருவாங்க. இப்போ இந்த இங்கிலாண்டில் இருக்கிற டயஸ்போரா வந்திருக்கிற அத்தனை பேருமே கன பேர் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக தங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க, தங்களுடைய ஸ்டாம்பை கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. அப்போ அந்த விஷயத்தில் நான் ராயனையும் அப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக, ஒரு ஓன் கம்போசர், ஓன் லிரிக்ஸிஸ்ட், ஒரு சிங்கராக வருவீங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற நல்ல சிந்தனை, நல்ல பாட்டு எழுதுறதுக்கான விஷயங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்குதுன்னு நீங்கள் அப்படி பேசுகிறீங்க. ஆகவே நிச்சயமாக உங்களால் எழுத முடியும், நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக வெளியிட முடியும் என்ற நம்பிக்கை இருக்குது. சாயை பற்றி சொன்னீங்க. சாயோட பாட்டு எல்லாருக்குமே வைரலான பாட்டு தான். இப்போ டூட்டில் அவருடைய மியூசிக் செய்திருக்கிறாரு இல்லையா? அந்த அந்த பாட்டு. அப்போ உங்களுக்கு அவர்கிட்ட பாட்டு இந்த பாட்டு விருப்பம், இந்த வைரலான பாட்டு கொஞ்சம் பாடி காட்டிலுமா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஃப்ரம் சாய் அபியங்கர் இஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ரொம்ப ஒரு 1000 டைம் கேட்டிருப்பேன். நானும் என் மகனும் பாட்டில் சரியான விருப்பம். அவரோட சேர்ந்து நான் இந்த படம் அதே மாதிரி 1000 டைம் அவரை கேட்க வச்சுட்டார் என்ன. அப்படி ஒரு அற்புதமான பாட்டு. அது கொஞ்சம் உங்களோட குரலில் கேட்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன். பாடுங்க. டெஃபினெட்லி. ட்ராக்லாம் கொண்டு வரல, சும்மா பாடுறேன். எண்ணமேய உன்னால உள்ள பூங்குது தன்னால, கண்ணமேய கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் உளர, கொஞ்சம் காதல் வளர உளவைக்கோ வளர, அவ வந்தா தேடியே தன்னோ நேரம் நிக்குது, மோக்கம் சுக்குது, வார்த்தை திக்குதமா, நெஞ்ச போட்டு வைக்குது, வந்தோட சிட்டுமா, கட்சி சேரம் நிக்குது, கண்ணழைக்குது, பொன்னடைந்திடவா, அம்பு தீங்கு நிக்குது, வந்தெடுத்துக்குமா. பியூட்டிஃபுல். அந்த ஒரு சினி சாங்கை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லையா அவங்களோட அப்ரோச் எல்லாமே? இன் டர்ம்ஸ் நான் படிக்கும் போது பார்த்தேன், சாய் அபியங்கர் he focuses lot on mixing, like he brought a new sound. ஒரு நியூ சவுண்ட் வந்து தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்திருக்காரு. ஒரு ஜாஸ் அண்ட் ப்ளூஸ், ஒரு மியூசிக் ஆர்கனைசேஷன், இந்த மியூசிக் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு ஜாஸ் அண்ட் ப்ளூஸ் மாதிரி கேட்குற மாதிரி இருக்கு. டிஃப்ரெண்டாக இருக்கு உண்மையாக. அவரோட பாட்டு கேட்க அதே ஃபீல் எனக்கு வந்தது. சினி சாங்கை விட என்டையர்லி டிஃப்ரெண்டாக எனக்கு. நீங்கள் சொல்லிக்கு தான் இப்போ தெரியுது ஜாஸ் எல்லாம் வருது, ப்ளூஸ் எல்லாம் வருதுண்டு. ஆனால் எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது என்டையர்லி. சினி மியூசிக்கை நாங்கள் கேட்டு பழகி இவர் கொண்டு வந்த பாட்டு ஏதோ ஒரு விதத்தில் வித்தியாசமாக இருக்குன்றது இப்போ ராயன் சொல்லிக்கு தான் என்னென்ன வித்தியாசமாக இருக்குன்றது எனக்கு தெரியுது. அற்புதமாக இருக்குது ராயன். நாங்கள் இப்போ நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம், நிறைவு கொண்டிருக்கோம். நிறையவே உங்களோட ஜேர்னி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய காம்படிஷன்ஸ், உங்களோட லேர்னிங் எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயணமாக இருக்குது. இதே வேளையில் உங்களை பற்றி நாங்கள் தெரிவித்து கொண்ட விஷயம் உண்டு. நீங்கள் ஒரு லேபர் பொலிட்டிக்கலி நீங்கள் இன்வால்வ்டான ஒரு ஆள். ஒரு கலைஞனுக்கு பொதுவாக கலைஞர்களாக நல்ல கலைஞர், நல்ல சிந்தனை உள்ள கலைஞர்களுக்கு எப்பயுமே சமூகம் பற்றிய ஒரு விருப்பம் இருக்கும், சொசைட்டி பற்றிய ஒரு அக்கறை இருக்கும், ஒரு கன்சர்ன் இருக்கும், நிறைய கேள்வி இருக்கும். அது மாதிரி நான் நீங்கள் பொலிட்டிக்ஸில் தட்ஸ் நோ டவுட். நீங்கள் பொலிட்டிக்கில் இருக்கிறது ஆச்சரியப்பாடே இல்லை. ஏன்னா நீங்கள் பேசும்பொழுது தெரியுது அந்த இன்வால்மெண்ட் என்னத்துக்குண்டு. அதை பற்றி சொல்லுங்கள். எப்படி நீங்கள் ஒரு ஒரு 15 வயசு பொலிட்டிக்ஸில் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? அது என்னத்துக்கு பொலிட்டிக்ஸ் தேவை ஒரு யங் ஆர்டிஸ்டாக, நாட் ஆர்டிஸ்ட், யங் பீப்புளாக எப்படி தேவைன்றது சொல்லுங்கள். Because I saw the issues in the world. There are a lot of issues இருக்குல்ல, racism, environmental damage, all of these issues பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சேஞ்ச் வேணும்னு ஆசையாக இருந்துச்சு. இந்த உலகம் வந்து சேஞ்ச் ஆகணும் ஆசை இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஐ ரெட் அ லாட். நிறையா ஹிஸ்ட்ரி படிப்பேன். ஐம் அ வெரி ஆவிட் ரீடர். ஸோ நிறையா புக்ஸ் நான் ரீட் பண்ணுவேன், பாலிட்டிக்ஸ் புக்ஸ், ஹிஸ்ட்ரி புக்ஸ். அண்ட் அதில் எனக்கு நேச்சுரலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு.
you know, all these people like Mahatma Gandhi, Martin Luther King Jr. In the Mari people, they brought a change, and I was inspired by that. And எனக்கு இருக்கிற மியூசிக்கல் டேலண்ட்டை யூஸ் பண்ணி அந்த சேஞ்ச் கொண்டு வரது எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதையும் வச்சுட்டு I joined the Labour Party and I wanted to bring a change, the surroundings where I am, in the country I am, and yeah. Wow, well done. And I campaigned in the 2024 general election for the Labour Party. Wow. Yeah. இப்போ உங்களால தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது. நிறைய பேர் அவங்களோட எஃபர்ட் போட்டிருப்பாங்க. Yeah, definitely. I'm only one speck in the sand. Yes, definitely. ஒரு சின்ன இது தானே. இப்போ நான் அது ஜோக்கா சொல்லல, ஜஸ்ட் ஒரு அந்த பார்ட்டிசிபேஷன், உங்களுடைய சப்போர்ட், அது நிச்சயமாக ஒரு பார்ட்டி மேலுக்கு வாரதுக்கு சின்ன சின்ன ஆக்களுடைய சிந்தனைக்குள்ள ஒரு பார்ட்டி தொடர்பாக, அவங்களோட பாலிசி தொடர்பாக, அவங்களுடைய மூவ் தொடர்பாக ஒரு அக்கறையாக, ஒரு சொசைட்டியுடைய சேஞ்சஸுக்கு அவர்களுடைய இன்வால்மெண்ட், அவருடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்றது பார்க்குறது நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கு இன்ஸ்பயர் பண்ணணும். உங்களுக்கு லேபர் பார்ட்டியினுடைய அந்த பாலிசிஸ், அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில் சொசைட்டியை சேஞ்ச் பண்ணணும், சொசைட்டிக்குரிய நல்லதை கொண்டு வரணும், சொசைட்டி ஒரு பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு சொன்னால் சில விஷயங்களை நாங்கள் சரியாக யோசிக்கணும், சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணும். அந்த விஷயத்தில் உங்களுடைய இன்வால்மெண்ட் ஃப்யூச்சர்லேயும் நல்லா எங்களுடைய சொசைட்டிக்கு இருக்குமென்று நம்புகிறேன். ராயன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். முதலாவது இந்த பாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒரு சமூக அக்கறையோட பொலிட்டிக்கலி உங்களுடைய இன்வால்மெண்ட், பொலிட்டிக்கலி வேறு விஷயங்களும் இருக்குது. எல்லாத்துலேயுமே இஷ்யூஸ் இருக்குது. அதை எல்லாத்துலேயுமே இஷ்யூஸ் இருக்குது. அதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்மளோட ஜாப். அதுவும் நல்ல கலைஞர்களாக வரும்போது அதை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். நல்ல கலைஞர்களுக்கு எப்பயும் சமூகம் தொடர்பான சரியான அக்கறை இருக்கும். சரி, நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறதுக்கு இடையில் யாரெல்லாம் நீங்கள் தேங்க் பண்ணணும்? உங்களுடைய ஜேர்னியில் நிறைய பேர் இருப்பாங்க. எதை நோக்கி உங்களுடைய கனவு, உங்களுடைய நிறைய பேசிக்க சொல்லியிருக்கீங்க, என்னென்ன செய்ய போகிறீங்க, என்னென்ன வரப்போகுது, என்னெல்லாம் மியூசிக் தொடர்பாக செய்திருக்கிறீங்க. உங்களோட ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படியா வரணுமென்று விரும்புகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். Firstly, எல்லா புகழும் இறைவனுக்கே. I want to thank God for giving the ability for me to able to sing, write songs, and இந்த ability கொடுத்தது வந்து, இப்போ நான் வந்து பாட்டு எழுதுறேன்னா அந்த ஐடியா வந்து ஆல்ரெடி இருக்குது, அந்த சாங் ஆல்ரெடி கிரியேட்டடாக இருக்குது. அதை நான் டிஸ்கவர் பண்ணுறது வந்து காட் வந்து எனக்கு வந்து அந்த மெசேஜை கொடுக்குறாரு. அதை நான் வந்து எடுத்து நான் ரிவீல் பண்ணுறேன். அதுதான் ஒரு சாங் க்ரியேஷன் என்னோட ஒப்பீனியனில். அண்ட் செகண்ட்லி, I want to thank my father and mother. They did a lot to me. They did a lot for me, actually, and they've spent a lot. My dad especially. My dad on one hand would ஒரு மியூசிக்கில் கைட் பண்ணுவாங்க. அம்மா வந்து என்னோட லிரிக்ஸ் டிக்ஷன் கரெக்ட் பண்ணுவாங்க. And they've done extremely, like, a lot of effort into me. And yeah, I want to thank them. And thirdly, I want to thank all my gurus, tutors, teachers, Sendil Master, Aishwarya ma'am, Vijayalakshmi ma'am, Siddharamnathan sir, Siddhabranathan sir, and Nikhil Menon sir, and Hariyarasudan sir, and I can go on and on and on, because a lot of these people have put a lot of contribution into me. And yeah, and then I want to thank like every other organization that helped me set foot on stage, like for example Sripati sir for helping me to get onto the G.V. Prakash concert as a chorus singer, you know, and the Voice Art for giving my first stage. The R.R.E. song I sang on the stage in their get-together. It was a wonderful experience, and I want to thank you especially. And I want to thank Mayveli TV for giving this opportunity to come on here. And yeah. Wow. ஒரு எவ்வளவு தோட்ஃபுல்லான பிள்ளை என்றது யாரையும் மறக்காமல், எந்த ஆர்கனைசேஷனையும் மறக்காமல், எந்த தனிநபர்களையும் மறக்காமல், உங்களுடைய மனசில் அந்த நன்றியோட ஒரு இறை சிந்தனையோட ஆன்மீகமும் உங்கள்கிட்ட இருக்குது, ஸ்பிரிச்சுவல். நிச்சயமாக அதெல்லாம் சேர்ந்து உங்களை வழி நடத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வெல்டன் ராயன். பெரிய இது தனியாக நான் பாட்டை மட்டும் ரசிக்கலை, நீங்களோட பேச்சு சிந்தனை எல்லாமே ரசித்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இவளுடைய நேயர்கள் கூட உங்களுடைய ஆளுமையை, உங்களுக்கு ஆழமாக இருக்கிற எல்லா திறமைகளையும் கண்டிருப்பாங்களன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.
அண்டு நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் ஒரு சாய் அபியங்கர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சாய் அபியங்கரோட அப்பா கூட மீட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ப்ரோக்ராமில். அண்ட் இன் தட் ப்ரோக்ராம் எனக்கு வந்து வித்யாசாகர் சாரோடுக்கு முன்னாடி பாட வாய்ப்பு வந்துச்சு. அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து சிவாந்தி ஆண்டிக்கு லாட் ஆஃப் தேங்க்ஸ் அண்ட் லாட் ஆஃப் கிராட்டிடியூட். ஷீ இஸ் த ஒன் தட் மேட் மீ டு பி ஏபிள் டு சிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தேவா சார் as well in the same place, and I'm really thankful for her and her effort. வாவ். இவ நன்றியில தவிச்சுகள் இப்போ யோசிச்சு பார்க்க நிறைய பேர் வந்து கொண்டே இருப்பாங்க வந்துக்கிட்டே என்ன நீங்கள் இவர் இப்போ இல்லை இவ இயர் 8 years ஓல்டில் இருந்து இட்ட வரைக்கும் நீங்கள் பாடிக்கொண்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒரு மேடையே நீங்கள் தவற விட்டதை நான் காணல. எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்துறதுல ராயனை நான் பார்த்துருக்கேன். அதோட உங்களோட பேரண்ட்ஸ் நான் ரியலி தேங்க்ஃபுல் டு உங்களோட அப்பா அம்மா எப்பயுமே உங்களை நல்லா உங்களை நல்ல இடத்துல கொண்டு வந்து விடணும். அவங்களோட முயற்சி நான் சரியாக வியந்து பார்த்துருக்கேன். இப்படி ஒரு பெற்றோர்கள் இப்படி ஒரு ஃபோட்டோ போட்டு பிள்ளைய கொண்டு வரல இவ்வளவு முயற்சியாக இருக்கிறாங்களோன்னு சொல்லி நல்ல பேரண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அவர் இந்த நேரம் நான் அவங்களுக்கும் கடவுளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு நல்ல பெற்றோர்கள் நல்ல பிள்ளையும் உண்மையாக நல்ல பிள்ளையும் அவருக்கு கிடைச்சிருக்கிறாங்க. சரி, நான் ஸ்டார்டில் ராகங்கள் 16 உருவானவாறு நான் அந்த பாட்டை மிஸ் பண்ண விரும்பல. யூ ஹேவ் டு சிங். Definitely, I'll sing it. I'll sing it for you.
பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, ராயனுடைய பாட்டு கேட்க ஒரு வரம் வேணும். அற்புதம் அற்புதம், அழகாக பாடினீங்க. நல்ல காலம் இந்த பாட்டை மிஸ் பண்ணிடுவேன் ஒன்று நான் ஞாபகம் வந்துட்டு இருந்த நேரம் நாங்கள் ஸ்டார்ட்டில் பாடிட்டு அந்த பாட்டை கேட்காம விட்டுட்டோம்னு சொல்லி அருமையாக இருந்தது. சரி, இந்த நேரத்தில் நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முதல் இன்னும் ரெண்டு மூணு கேள்வியில் மறந்துட்டேன். உங்களுக்கு அவார்ட்ஸ் கிடைச்சது பற்றி, உங்களுடைய நீங்கள் பெற்ற விருதுகள் தொடர்பாக கொஞ்சம் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாமா? என்னென்ன விருது கிடைச்சிருக்கு? Awards, my first award was in 2023 and it was the BYTC Inspire Awards. ஒரு யூத்தை வந்து இன்ஸ்பயர் பண்ணுறதுக்குன்னு ஒரு அவார்ட் செக்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் எனக்கு ரிசீவ் ஆச்சு சிங்கிங் சென்சேஷன் அவார்ட். அண்ட் இன் த சேம் இயர் ஐ ரிசீவ் த யங் எமர்ஜிங் ஆர்டிஸ்ட் அவார்ட் இன் த UK TAMU Awards. And in the year after I received the Youth Music Icon 2025 at the IBN Network. Wow. And these awards என்னை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. பட் அவார்ட்ஸ் aren't everything. You learn from awards as well. எப்பயுமே ஹம்பிளாக இருக்கணும். அவார்ட்ஸ் இஸ் ஜஸ்ட் உன்னோட மைல் ஸ்டோன் எங்கே வரைக்கும் வந்திருக்கு, அது ஒரு இண்டிகேஷன் தான். சின்னவனாக இருந்தாலும் எவ்வளவு நிதானமாக ஞானமாக கதை சொல்கிறான். அந்த அவார்ட்ஸ் வந்து ஒரு தலைக்கணம் இருக்கிறத விட அதை பற்றி நாங்கள் எப்படி எவ்வளவு பக்குவமாக அடுத்து சாதிக்க வேண்டும் என்பதற்கான உற்சாகம் தான். நல்லது ராயன், நல்ல பாட்டுகளை இப்போ நான் உங்களோட ஒரு பாட்டு பாடலாம்னு யோசிக்கிறேன். பாட முடியுமா? எனக்கு பயமா இருக்கு. இவ்வளவு பாடின ராயனோட நான் எப்படி பாட போறேன்னு பயமா இருக்கு. அப்படி இல்லை, நானுமே பெர்ஃபெக்ட் இல்லை, நானுமே தப்பு பண்ணுவேன். ஓகே. பேசாமல் பேசுதே கண்கள் ஈசா, நாள்தோறும் நானும் தன் காதல் ராசா, என்னோடு வாதினமே, என்னோடு வாதினமே. பூவே நீ போதை கொள்ளும் பாடம், மனம் காற்றை போல ஓடும், உனை காதல் கண்கள் தேடும். உன் சீழை அழகை விழிகளில் நான் வியந்தேன், இவனுடன் சேர்ந்தாது சின்றலா. ராயன், உங்களுடைய வாய்ஸுக்கு நான் உங்களோட பாடலாமான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருந்தது. எப்படி இருந்தது ஆன்டியோட பாட்டு? ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்க கூட பாடுறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ ராயன், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இட்ஸ் மை ப்ளஷர். இன்றைக்கு ராயனோட எனக்கு பாட கிடைச்சிது. உங்களை மேடையில் பார்த்துருக்குறேன். இன்றைக்கு நேரடியாக பாட்டு இவ்வளவு கிளாசிக்கான, இவ்வளவு குட் செலெக்ஷனான சாங்ஸ். இன்றைக்கி புது வருஷம், இப்போ எனக்கு சந்தோஷம். அப்புறம் இருந்திருக்க எங்களுடைய நேயர்கள் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். நான் இன்றைக்கி மெய்வழிக்கு வந்து உங்களுடைய பாடல்களால் எங்களை
சந்தோஷப்படுத்தின மாத்திரமல்ல, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயற்பாடுகள், உங்களுடைய மியூசிக் ஜேர்னி, உங்களுடைய ஃபியூச்சருடைய கனவு, உங்களுடைய ட்ரீம், நீங்கள் அச்சீவ் பண்ண போகிற ஒவ்வொரு முயற்சி தொடர்பாகவும் ஒரு ஆழமான ஒரு இன்ஸ்பிரேஷனலான விஷயத்தை கூட எங்களுடைய யங் ஆர்டிஸ்ட்டுக்கு தெரிவிச்சிருக்கிறீங்க. அதுக்கு மிகவும் நன்றியும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நிறைந்த ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாராக நாங்கள் அதை நிமிர்ந்து பார்க்கணும் என்றதை நான் எப்பயுமே யோசித்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ராயன். உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் யூ அ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அ ஹாப்பி நியூ இயர் அண்ட் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லது நேயர்களே, இன்றைய புத்தாண்டு இளைய ஸ்வரங்கள், இளையவர்களுடைய கனவுகளோடு, இளையவர்களுடைய இசை பயணங்களோடு இன்று உங்களை இணைத்து கொள்ளலாம் என்ற அந்த முயற்சியில் ஒரு அருமையான இளங்கலைஞர் இன்றைய எங்களுடைய வருஷத்தை, இன்று புது வருஷத்தை ஆரம்பித்து வச்சிருக்கிறார். ராயனுடைய இந்த முயற்சிகளை பார்க்கும்போது, அவருடைய சிந்தனையை பார்க்கும் பொழுதும், அவருடைய ஓய்வில்லாத அவருடைய தேடலை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்லொரு எதிர்காலம் அவருக்கு இருக்கின்றது. நல்லொரு சிறந்த கலைஞராக, சிறந்த பாடகராக, சிறந்த மனிதராக, சமூக நேசிப்பாளராக வருவார் என்ற நம்பிக்கை இருக்காக வேறு நல்ல ஒரு இளங்கலைஞரோடு இன்றைய பொழுது புது வருஷம் பிறந்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கும் அந்த மகிழ்ச்சி நிறையவே கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லோருடைய உள்ளங்களிலும் எல்லோருடைய இல்லங்களிலும் அமைதியும் அன்பும் சமாதானமும் நிறைய வேண்டும் என்று வாழ்த்தி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் எல்லோருக்கும் அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்கள்.